ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்குறோன்னா இந்த பூச்செடி தாங்க. அப்புறம் இது திராட்சை கொடிங்க. இது பூனி அத்திப்பழம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 50 ரூபாங்க. இதுவும் திராட்சை செடியும் 50 ரூபா தாங்க. இது ஜாதி முல்லைங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இது லைட்டாக பிங்க் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஜாதி முல்லை. இது பன்னீர் ரோஸுங்க. இந்த செடி டார்க் கலரில் இருக்கும் இல்லைங்க, அந்த பன்னீர் ரோஸு, நாட்டு பன்னீர் ரோஸ். இதுவும் அதே மாதிரி தான். இது இன்னொரு பன்னீர் ரோஸு. இது ஜாதி முல்லை தாங்க, ஒயிட் கலரில் இருக்கும் மேலெல்லாம் அந்த மாதிரி. இதெல்லாம் ரோஸ் செடி தாங்க. என்ன கத்தாழை வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இதெல்லாம் கட் பண்ணி விட்ட இடத்துல கத்தாழை வச்சா அந்த குச்சி காயாதுன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் யூடியூப்பில் சொல்லியிருந்தார். நர்சரி வச்சுருக்கோங்க. சரி, சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே. இன்றைக்கி கட் பண்ணி எல்லாம் காலையில் வச்சுருக்கேன். ஏன்னா அதில் இருக்கிற பூவெலாம் கட் பண்ணி எடுத்துட்டோமா, அதனால். இதெல்லாம் மண் எதுக்குன்னா செடியெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக தாங்க. ஒரு குச்சி வேறு வாடிடுச்சுங்க ரொம்ப. என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. அதனால தான் சரி, இந்த ஒரு குச்சி எடுத்து எப்படியோ சீக்கிரம் நட்டிடலாம். வாடி போச்சு. இந்த செடி 50 ரூபா தாங்க. இந்த பன்னீர் ரோஸ்லாம் 60 ரூபாங்க. அப்புறம் இந்த செடியெல்லாம் ஏற்கனவே இருந்த செடி தாங்க. வாங்கிட்டு எனக்கு காமிச்சிருந்தேங்க. ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த செடி என்ன கத்தாழையாக வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது காஞ்சி போச்சுன்னா கஷ்டமாக போயிடும் இல்லைங்களா, அதுக்காக தான் கத்தாழையே வச்சுட்ருக்குறோம். செடியெல்லாம் எப்படி என்னை எடுத்து தொட்டிக்குள்ளார மாற்றுவேன்னு கேட்குதுங்க. நான் இதோ மாற்றிடுறேங்கிறேன், மாற்றவே மாட்டேங்கிறேன். வாங்கிட்டு அந்த செடியில் ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க. சரி, சீக்கிரமாக இதெல்லாம் மாற்றிடலாம். வெயில் வேற பொழந்து கட்டுதுங்க. மழை வந்த மாதிரி இருந்தது, பயங்கரமான வெயில் அடிக்குதுங்க. இனி எப்போ இந்த வெயில் கம்மியாகும்னு தெரிய மாட்டேங்குது. செடியெல்லாம் காயுதுங்க. செடி காயறதுனால ஏண்டா வெயில் அடிக்குதுன்னு இருக்குது. மழை வந்தால் செடி அழுகிருமோன்னு பயமாக இருக்குது. ஏண்டா மழை வருதோன்னு தோணுது. பார்க்கலாம். இந்த செடியெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு லாங் வீடியோவாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள்.